மண்டேலாம் ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக மண்டே போயிருங்க, நம்ம ஓடுற ரிசல்ட் பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப முதல் தடவை மண்டேக்கு முன்னாடி ஏன் சண்டே வருது போகிறது. டிவிக்கேவாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப பரபரன்னு தாங்க இருக்குது. நம்ம இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எலெக்ஷனை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு இல்லைங்க. இந்த எலெக்ஷன் தான் யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. May 4 நிறைய பேர் எப்போ வரப்போகுது, லைஃப்பில் தடவை மண்டேக்கு முன்னாடி ஏன் சண்டே வருது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மீம்ஸ் அனுப்பிச்சாங்க. அதாவது May 4க்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அது மண்டே, இன்றைக்கி சண்டேலாம் ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக மண்டே போயிருங்க, நம்ம ஓடுற ரிசல்ட் பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப பரபரன்னு இருக்காங்க. எல்லாருமே ரிசல்ட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். எலெக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நான் கூட இன்னமும் நினச்சேங்க, ஆனால் எலெக்ஷனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. கண்டென்ட் தேடும்போது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நிறையா பேசுவோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நம்ம டாக்ஸ்.